ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நேருஜி நகர் கண்டாதேவி இசை மற்றும் நாட்டிய அகாடமி பயிற்சி நிலையத்தின் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரக்கோணம் திருத்தணி சாலை ஜோதி ராமசாமி திருமண மகாலில் நடைபெற்ற சலங்கை பூஜை விழாவில் கண்டாதேவி இசை மற்றும் நாட்டிய அகாடமி தலைவர் KR சதீஷ் பாபு தலைமையில் KR இந்திரா வரவேற்புரை மற்றும் ஒருங்கிணைப்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மாவட்டம் விநாயகா நாட்டியாலயா நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் S மீனாட்சி பிரியா ராகவன் மற்றும் வளர்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் கேடயங்கள் வழங்கினர். இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மேற்கத்திய நடனம், பரதநாட்டியம், ஓவியம், வாய்ப்பாட்டு, மியூசிக், கீபோர்டு உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பரதநாட்டிய ஆசிரியர் குரு டாக்டர் புகழேந்தி பெருமாள் மற்றும் நித்திய கல்யாணி விஜயா, குமாரி, கீர்த்திகா, ராமச்சந்திரன், இசைக்குழுவினர்கள் தாமரச்செல்வன், சாய் மாஸ்டர், யோகநாதன் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டதேவி டான்ஸ் ஸ்கூல் அண்ட் மியூசிக் ஒரு பெரிய காலேஜ் தான் சொல்ல முடியும். இது ஒரு ஸ்கூல் கிடையாது, பெரிய காலேஜ் நடத்துகிறாரு மிஸ்டர் சதீஷ். அதுவும் அரக்கோணத்தில் இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடிலாம் பார்க்கும்போது இவ்வளோ டெவலப்டாக பார்த்துருக்க மாட்டோம். இவரோட ஸ்கூல் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராமே ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக இந்த கண்டதேவி டான்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்கூலில் இன்னைக்கு சலங்க பூஜையும் ஆனுவல் டேவும் நடந்தது. பரதநாட்டியத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, இந்த பரதநாட்டியம் வந்து நம்மளோட ஆதி காலத்துலேருந்து இருக்குது. நம்மளோட கல்ச்சரை டெவலப் பண்ணுறது பரதநாட்டியம் தான். கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ஒரு குழந்தைக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஞாபக மருதின்றது இருக்காது. டான்ஸ் கற்றுக்கிற எந்த பிள்ளைங்களுக்குமே எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. ஞாபக சக்தி இருக்கும். பாடியில் வந்து ஒரு பவர் இருக்கும், ஒரு வலிமையாக ஒரு அழகாக இருப்பாங்க பார்க்கவே. அவங்க நடந்து வர்றது, பேசுறது, பார்க்கறது எல்லாமே டான்ஸ் கற்றுக்கிற பசங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நாங்களாம் டான்ஸோ மியூசிக்கோ கற்றுக்கிட்டோம்னா எங்களோட பேரில் தான் ஸ்கூல் வைப்போம். ஆனால் சதீஷ் பார்த்தீங்கன்னா அவங்களோட குருக்கு மரியாதை செய்கிற விதமாக வந்து சாரோட பேரை வந்து ஸ்கூலுக்கு வச்சுருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சார் வந்து பெரிய கிரேட் தான். அவர் மாஸ்டரோட பேரை வைக்கிறது. இன்னைக்கு வந்திருந்த உங்களை அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். கண்டதேவி மியூசிக் அகாடமி இது 12th ஆனிவர்சரி அந்த சலங்கு பூஜை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக அவங்க குழந்தைங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. பொதுவாகவே மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி இல்லாமல் இதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு வழக்கமாக இருக்கிறத விட அதிகப்படியான ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஒரு என்லார்ஜ்மெண்ட் ஸ்பேஸும் கிடைக்குது. அவங்க நிறைய க்ரியேட்டிவிட்டிவாக அவங்க பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. இது அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணும். இப்போ வழக்கமாக இப்போ ஒரு வயலின் ஸ்டூடெண்ட் வாசிக்கிறாங்கனாக்கா வயலின் வாசிக்கும் போது 2 கையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் ரெண்டும் சேர்ந்து ஒரு சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணும்போது அது அவங்களுக்கு நிறைய ஸ்டடீஸில் ஃபோக்கஸை கொடுக்கும், கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும், மெமரி பவரை கொடுக்கும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டான்ஸ் கற்றுக்கிறதுலையும் சரி, மியூசிக் கற்றுக்கிறதுலையும் சரி. அதே மாதிரி கீபோர்டு போத் த ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய மெமரி ஸ்கில்ஸ் அதிகமாக கிடைக்குது.
ஸோ எல்லாருமே இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மியூசிக் போய் சேரணும், எல்லாருக்குமே அந்த டான்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இது 12th இயராக நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் நிறைய ஆனிவர்சரியை பார்க்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கேஎம் சுமேதா. கண்டாதேவி மியூசிக் அகாடமியில் நான் 3 வருஷமாக ஆடிட்டுருக்கேன். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களோட சதீஷ் சாரும் புகழேந்தி பெருமாள் சாரால் தான். இன்னும் நான் நல்லா ஆடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெரி தேங்க்யூ சதீஷ் சார் அண்ட் புகழேந்தி சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை மாதிரி நானும் ரொம்ப உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். வெரி தேங்க்யூ.